வணக்கம். என் பேர் வந்து விஜய் பிச்மணி. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் நேச்சருக்குமான கனெக்டிவிட்டி பற்றி நான் ஃபஸ்ட்லேருந்தே ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்பெஷலாக இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒட்டுமொத்த ஒர்க்கு கலெக்டிவாக வந்து வச்சுருக்கோம். நியூ ஒர்க் அண்டு ஓல்டு ஒர்க்கு. நியூ ஒர்க்கோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து சாயில் பேஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட நேட்டிவிட்டி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை வந்து இன்னும் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றத யோசித்து தான் வந்து இந்த ஒர்க் ஆக்சுவலி பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலேருந்து சென்னை பட்டணம் நோக்கி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா படிப்புக்காக தான் வரோம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு க்ரியேட் ஆகணும். நம்மளோட கல்ச்சரை சேஞ்ச் பண்ணாமல் படிப்பை மட்டும் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து இந்த ஷோவில் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கும் கவுக்குமான கனெக்ஷன் இருக்குது. இல்லை, ஒரு வீட்டில் ஒரு கவு இருந்துச்சு அப்படின்னா ஸோ எக்கனாமிக்கலாக வந்து அந்த வீடே வந்து வெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். என்னோடய வீட்லேயும் அப்படி தான் கவு மூலமாக தான் எங்கள் வீட்டிலேருந்து முன்னுக்கு வந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான பெரிய இதுவே வந்து ஒரு லக்ஷ்மியாக தான் பார்க்குறேன் கவை. ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வின்சென்ட் அடைக்கலராஜ் சார் தான் வந்து ஆர்டோஸ் கேலரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேலரி தான் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும்போது தான் என்னென்னா இன்னும் எனர்ஜெட்டிக்கலாக வந்து ரொம்ப டீப்படாக சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வின்சென்ட் அடைக்கலராஜ் சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சித் அண்ணா வந்து எங்கள் காலேஜோட சீனியர் தான். அவர் பிரிண்ட் மேக்கிங் செக்ஷனில் நானும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கோம். அண்ணா வந்து டோட்டலாக இந்த மூவியில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கடான இன்றைக்கி நடக்கிற நடைமுறை வாழ்க்கைகளை பற்றியான ஸ்ட்ராங்கடான சில பதிவுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டோட சென்ஸ்லேருந்து தான் நான் வந்து என்னோடய ஆர்ட் ஒர்க்குக்கு அண்ணனை போய்ட்டு கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தது வந்து எனக்கு இன்னும் வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை, ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து என்னென்னா ஆர்ட் வந்து தான் வந்து ஆர்ட் பீப்புள் மீன்ஸ் வந்து இப்போ மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு சொசைட்டியை மாற்றுறதுக்கான ஒரு சென்ஸ் இருக்குதுல்ல, அது மாதிரி வந்து ஒரு ஆர்ட் வந்து தான் இப்போது ஆர்ட் வந்து பெரிய ரெவல்யூஷனரியாக நான் பார்க்குறேன். இப்போது முன்னாடி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ராயிங் ஒரு குகை ஓவியம் வரைஞ்சிருக்காங்களா, அந்த குகை ஓவியம் மூலமாக தான் எப்படி இந்த மூதாதையர்கள் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ ஆர்ட்டுக்கு வந்து பயங்கர ஒரு டீப்பான ஒரு சென்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் யோசிக்கிறேன்.